முத்துவேல், கருணாநிதி, முருகதாஸ் சார், வீடியோ கொஞ்சம் பாருங்கள் சார். நீங்கள் கூட்டணி வச்சு தப்பு இல்லை, நீங்கள் 2 பேர் கூட்டணி வச்சு அதுதான் தப்பு. இப்போ மக்கள் என்ன பார்த்தா யோசிப்பாங்க, 2 டீமும் வந்து கொள்ளாச்சி டீம் தான். ஒரு 2 டீமும் வந்து ஒன்றா சேர்ந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க மக்கள் வந்து, நீங்கள் ரீஎலெக்ஷன் வச்சா கூட வந்து அந்த ஓட்டு நம்ம அண்ணா விஜய் தான் உயும், விஜய் தளபதி தான் உயும். அவர் தான் சிஎம், அவர் தான். அதனால் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நீங்கள் எந்த அளவு மக்களை ஏமாற்றி இருக்கிறீங்களோ அந்த இதில் வந்து இப்போ பயமேலாம் கிடையாது. மக்கள்லாம் வந்து எல்லாம் இப்போ தெளிவாகிறாங்க. வந்து இப்போது ஒரு மாற்றமும் கிடையாது. நீங்கள் என்ன தான் பேசினாலும் இது பண்ணி விஜய் அண்ணா பற்றி தவறாக பேசினாலும் இது பண்ணிட்டாலும் ரீஎலெக்ஷன் வந்தாலும் ஓட்டு போடுறது நாங்கள் எல்லாம் விஜய் அண்ணா தான். இது 34 தொகுதி ஃபுல்லாக உங்கள் கட்சிக்காரர் தான் உங்களுக்கு போடுவான். உங்கள் கட்சிக்காரன் போட்டு தான் உங்களுக்கு ஓட்டு போடுவான். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் விட்டு கொடுக்குறீங்க பாரு, விட்டு கொடுத்து ஓட்டு வாங்குறீங்க பாரு, அந்த ஓட்டு உயம். மீதி ஓட்டெல்லாம் எல்லாம் மக்கள் ஓட்டு எது போடுவாங்க, டிவிக்காக தான் போடுவாங்க. வந்து அந்த அம்மா ஜெயலலிதா எப்படின்னாங்க அந்த மாதிரி தான் ஒன்று அவர் பண்ணிக்கிறாரு. ஒருத்தர் நல்லது பண்ணுறாங்கன்னா அவங்களை விட்டு ஒரு நீல கூட சேர்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். நீங்கள் வந்து ஒருத்தர் நல்லது பண்ணுறா அவர் வந்து ஒழிச்சு கட்டுற பாருங்க. அந்த அம்மா போனாமல் அனுப்பிச்சுடுற மாதிரி எப்படி அனுப்பிச்சுடலான்னு பார்க்குறீங்களா? அது எந்த காலத்தில் உங்களால் முடியாது. நீங்கள் என்ன தான் பிளான் போடுற, எத்தனை கூலிப்பாடியாக வச்சுருந்தாலும் 2 பேர் தான் இது. முருகதாஸ் சாருக்கும் எடப்பாடி சாருக்கும் நாங்கள் 2 பேர்னா கிரிமினல்னு வந்து இந்த செல்லுத்துக்கு தெரியும். நீங்கள் எந்த அளவு யோசிப்பீங்க. ஒருத்தன் வளரானா வந்து அவனை வந்து வளர விட மாட்டீங்க. இந்த மாதிரி நீங்கள் விஜய் பண்ணுறீங்களே, எங்கே வளர்ந்துட போகிறாரு விஜய், இங்கே வந்துட்டு போகிறாரு, படம் நச்சா அழைச்ச, சுட்டி நச்சா அழைச்ச, வந்துட்டாக்கா நம்ம மதிப்பில்லாமல் போயிடும். காலகாலமாக நம்ம கட்சி அனுப்பிக்கிறோம். விஜய் வந்துட்டாருனாக்கா வந்து உங்களுக்கு வந்து மதிப்பு மக்கள் செல்வாக்கு வந்து போயிடும். இதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. கண்டிப்பாக அவர் தான் வருவார். எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்படியே மாரி அவர் வரலன்னா கூட இந்த ஆட்சி விட்டு கூட அத்தாட்சி கண்டிப்பாக நாங்கள் கெடுத்து எல்லாம் இன்னும் எங்களுக்கு கூட அதிகமாகிடும். ஆனால் அந்த கட்சியை விட்டு நான் மாறவே மாட்டாங்க. என்னத்தை நான் மாற மாட்டேங்கிறதுக்கா இது பண்ணிங்க பாரு. 30 வருஷமாக அரசியல் பற்றி எனக்கு தெரியும். 21 வருஷம் இந்த ஊரில் வந்து நாங்கள் திமுக வளர வச்சுருக்கிறோம். உருவாக்கி விட்டோம் திமுகவை. நீங்கள் கேப்பார் பேச்சு கேட்டு எங்களை வந்து சிறைக்கு அனுப்பிச்சி விட்டு காவல்துறை இங்கேருந்து எங்களுக்கு சிறைக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அவங்களாம் வந்து அதேமாரி எதுவும் பண்ணிங்க பாரு. இப்போ கூட வந்து ஓட்டு போட்டதுனால 10 வருஷம் ஓட்டு போட்டதுனால 20 முறை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிங்க பாரு. வந்து அதிமுக 2 வாட்டி, முதல்ல 18 வாட்டி, 5 குண்டாசு, 15 ரிமாண்டு. எல்லாம் எந்த அளவு தப்பு. எல்லாம் கடவுள் விடுவார். அதெல்லாம் கடவுள் யோசனை பண்ண மாட்டார். சொல்லக்கூடாது, வாயால் சொல்லக்கூடாது. கடவுள் உண்மையாக இருந்தாக்கா என்ன தண்டிக்கணுமோ அதுமாதிரி தண்டிக்கணும். ஒன்றும் இல்லை. மக்களுக்கெல்லாம் வந்து எதுவுமே தெரியாது. வந்து ஜனத்துங்கள்லாம் வந்து பொதுமக்கள் ஜனத்துங்களுக்கு நீங்கள் பண்ணுற தில்லு மூணு எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. ஆனால் அவங்க கூடியாந்து கற்றுக்கணும் வந்தால் அரசியலில் கூடியாந்து வேலை செஞ்சுக்கின்னு செருவில் பண்ணி கொடுத்துக்கின்னு வெட்டலை வச்சு செருவில் பண்ணி கொடுத்துக்கணும் கூடியாந்து எல்லா இதுவும் கற்றுக்கணும் வந்தேன் பாரு. எல்லாத்தையும் ஒருத்தர் என்கிட்ட பேசினாலுமே ஒரு செகண்டில் அவனை பற்றி யோசிப்பேன். இவன் நல்லவனா கெட்டவனான்னு இல்லைவா? அந்தமாரி கிரிமினல் பற்றி தான் என்கிட்ட இருக்குது. இப்போது எங்கள் அம்மா செத்தாங்க. 5 வருஷம் ஆகுது. ஒரு வருஷம் முன்னாடி செத்தாங்க 2020. ஆட்சி நீங்கள் அந்த ஆட்சியில் கழிச்சிட்டு எல்லாத்தையும் உள்ள பதிவு எடுத்துட்டு அன்றைக்கே இருந்தாங்க. அம்மா இருந்தாங்க, சித்தப்பா இருந்தார், என் தம்பி டூமா சைஸு, என் அண்ணன் உச்சந்தகுமார் சாவிச்சாங்க. அது என்ன 3 வாட்டி வெட்டினாங்க. சாவின்னு சொல்லிட்டு வந்து வெட்டினாங்க. நானும் போயிடுச்சிக்குவேன். இவ்வளவும் பண்ணி எந்த ஒரு ஸ்டெப்பும் நீங்கள் எடுக்கலை பார். அதில் தான் என் குடும்பத்தில் வர எல்லாரையும் திமுகவுக்கு மாற்றி விட்டேன். எல்லாரையும் வந்து
பார்த்தா நீங்கள் போடலன்னா அவள் தான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு போட 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 வச்சார். நீங்கள் உங்களை போடமான்னு தெரிஞ்சு நீங்கள் வந்து என் வீட்டுக்கு ஓட்டு சிலிப்பு வராதவங்களுக்கு நீங்கள் வேலை பார்த்தீங்க. அந்த அந்த ஓட்டு நான் போட்டிருந்தேனாக்கா நான் ஏன் அதை பற்றி பேசிட்டு போகிறவங்க ஓட்டு போடாதனால தான் நான் வந்து பேசுகிறேன். ஓட்டு போடணுக்கா இந்தியா குடிமகன்னு அர்த்தம். ஓட்டு போடணுக்கா இந்தியாவில் அத்தாச்சே அந்த ஓட்டு வண்டி தான். திருப்பி அறிக்கை விடுவாங்க. அந்த ஓட்டு லிஸ்ட் திருப்பி ஓட்டு எழுதுறதுக்கு அறிக்கை விடுவாங்க. நீங்கள் விட மாட்டீங்க. தளபதி ஜோசப் விஜய் தளபதி அறிக்கை விடுவார். வெயிட் பண்ணிருக்கோம். அவர் விடுறார். சிஎம் சீட்டில் உக்காந்தோடனையும் 5 அறிக்கை விட்டுருக்காரு. 5 லட்ச ரூபா பணம் வட்டி இல்லாமல், பெண்களுக்கு 1 பவுன் நகை, குழந்தைகளுக்கு மோதிரம், அதுக்கப்புறம் மாதம் 2500 பணம், 200 யூனிட்டு ஃப்ரீ. நீங்கள் 100 விட்டீங்க, அவர் 200 விடுறாரு. நீங்கள் 1000 கொடுத்தீங்க, அவர் 2700 கொடுக்குறாரு. அப்போ மக்கள் யார் பக்கம் இருப்பாங்க? உங்கள் பக்கம் இருப்பாங்களா? அவர் பக்கம் தானே இருப்பாங்க. சில பேர் சொல்கிறேன் உங்கள் திமுகலாம் வந்து அவரால் எப்படி கொடுக்க முடியும்? எல்லாருக்கும் வந்து அவரால் முடியுதுன்றனால தான் வந்து அறிக்கையாக விடுறாரு. எல்லாம் விட மாட்டார். அப்படி அறிக்கை விட்டார் கொடுக்கல விஜய் தளபதி கொடுக்கலனாக்கா மக்கள் என்ன நினைப்பாங்க? அதை வச்சு தப்பாக தான் நினைப்பாங்க. அது வருஷமாக அவர் சொத்தை விற்றுனாச்சு, சொத்து காலியானவங்களுக்கும் அது வருஷம் கண்டிப்பாக கொடுப்பாரு. ஆனால் உங்களை வந்து வளர விட மாட்டார். வந்து உங்களை அது வேலை கம்பம் எடப்பாடியை விட்டாலும் விட்டுருவாங்க கண்டி இன்னும் விட மாட்டார். முக ஸ்டாலின் விட மாட்டார். முன்னாள் சிஎம்மாக இருக்கும்போது நாட்டியம் பண்ணியோ, கொஞ்சமாக அட்டாசமாக பண்ணியோ, சும்மா அவரெல்லாம் ஜெயிலில் அனுப்பிச்சி விட்டுக்கினேன். ஒருத்தர் தப்பு பண்ணுறான்னா வந்து ஒரு 2 வாட்டி வாரணிங் கொடுக்கணும். நல்லா இருக்குது. வாரணிங் கொடுத்து காவல்துறை கொடுத்தாங்கன்னா அதே தமிழ் திருந்த போகிறோம். அதுக்காக அது பண்ணாமல் சட்டத்தை காவல்துறை கொடுத்து என்ன பண்ணுவோம் வச்சு நம்ம எந்த தப்பும் பண்ணல, நம்ம ஜெயிலுக்கு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், ஜெயிலேருந்து வந்து திருப்பி அந்த வேலை தான் பண்ணுவான். அவன் ஜெயிலுக்கு போய்ட்டு விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த வேலை தான் பண்ணுவான். அவன் 2 வாட்டி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு 3 வாட்டி வாரணிங் கொடுத்து காவல்துறையில் சொல்லி வாரணிங் கொடுத்து அவன் காவல்துறை அட்வைஸ் பண்ணுறான்னு சொல்லி அவன் திருந்துவான். நான்லாம் எப்படி திருந்தினேன்? காவல்துறை நான் அட்வைஸ் பண்ணதுனால தான். ஒரு இன்ஸ்பெக்டர் நம்பரை நான் சேவ் பண்ணி வாட்ஸ்அப்பில் வந்து அவர் ஃபோட்டோ வந்து தமிழ்நாட்டு இன்ஸ்பெக்டர் ஃபோட்டோ வந்து என் மேலே பொய் விளக்க போட்டாங்க. 2014 குண்டாஸ் வரைச்சாங்க. 2014 குண்டாஸ் அடிச்சுட்டு போர்டு லெட்டு பாஸ் ஆகி வெளியே வந்துட்டேன். திரும்பி ரெட்டலுக்கு அந்த அம்மா ஓட்டு போட்டு ரெட்டல் ஆட்சி வரும்போது திருப்பியும் வந்து 6ஆம் மாதம் வந்து உள்ள அனுப்பிச்சி விட்றாருன்னா என்ன காரணம்? தேர்தலில் முடிஞ்சு புதிய எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு மாதம் இல்லையே, 2 மாதம் ஆகுது. 2 மாதம் வந்து நான் உள்ளே அனுப்புறாரு. உள்ளே அனுப்பிச்சு பழைய குற்றவாளி போட்டு 6 கேஸ் போட்டு பழைய குற்றவாளி போட்டு ஜட்ஜி என்ன பண்ணார், பல குற்றவாளி பண்ண பேசவும் செய்யலன்னு சொல்லிட்டு என்னை வந்து போர்டு பாஸ் செய்ய விட்டார். நான் போர்டு பாஸ் ஆகி வெளியே வர இவர் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கின்னு போயிட்டார். வந்து எங்கே ஃபஸ்ட் இயர் தான் போனார். அவர் காசிமேடுக்கு போனார். கிளம்பி பேட்சில் போனார். கிளம்பி பேட்சில் போனார் சைபர் கிளம்பில். இப்போ எந்த நாட்டில் வேறு தெரியல போகுது. ரொம்ப சேவ் பண்ணிட்டு வரான். ரொம்ப எது சேர்ந்து ஒருத்தவங்க வந்து நாட்டுக்கு வந்து நல்லது பண்ணுறாங்கக்கா. அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா, அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா பண்ண அரசியல் தான் எனக்கு தெரியும். கலைஞர் தாத்தா பண்ண அரசியல் தெரியாது, எம்ஜிஆர் பண்ண அரசியல் தெரியாது, கேப்டன் விஜயகாந்த் இருக்கிறாரு, அவர் பண்ண அரசியல் தெரியும். இவங்க பண்ண அரசியல் தான் எனக்கு தெரியும். இதெல்லாம் நான் மைண்டில் ஏற்றின்னு அதனால தான் விஜயகாந்த் கோசம் வந்து நான் பேசுகிறேன். இது நீங்கள் காவல்துறையோட சொன்னாலும் பரவாயில்ல, என் உயிர் விட பரவாயில்ல, என் உயிரை பற்றி நான் கவலைப்படல. விஜயகாந்த் கோசம் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். தற்கொலை படுத்தணும்னு ரெடியாகிறேன். புரியுதா? அதேமாரி உங்களோட பொய் கேஸ் போட விற்கிறீங்க பார் காவல்துறை, அவங்கக்கிட்ட வந்து இந்த விஷயம் சொல்கிறோம். பொய் கேஸ் தான் போடாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். உங்கள் ஆச்சரியம் யாரான்னு சொல்லியிருப்பீங்களா? கன்னியாரில் ஊரில் வந்து வந்தால் வேண்டி போதுமா உங்களை பார்க்கறதுக்கு, ரசிகர்கள் பார்க்கறதுக்கு? உங்களை பார்க்க வந்தவங்க எல்லாருமே எல்லோரும் துட்டு வாங்கி பார்க்க வந்தவங்க தான். யாருமே அன்பாக யாருமே வரல. எல்லாம் துட்டு வந்து பார்க்க வந்தவங்க எல்லாமே. எனக்கு தெரியும். எல்லாருக்கும் 8000 ரூபா கூப்பன் கொடுத்தது,
8,000 கூப்பனு, கூட கச்சேரி போனது ரூ. 200 ஒரு ஆளுக்கு. அது எல்லாமே எனக்கு தெரியும். வந்து நேற்று நான்லாம் வெளியே விடல. நீங்கள் விஜய் அண்ணன் வந்து தளபதியை வந்து முதல் சீட்டாக உட்காரும்போது நீங்கள் ஒன்றுனா ஒரு வேலை கொடுத்துனீங்க பாரு. நீங்கள் கொடுக்க நான் உங்களோட வேலையை உங்களுக்கு நான் கொடுத்துனா இருப்பேன். நீங்கள் முடிஞ்சால் கூட காவல்துறையோட போய் சொல்லிக்கணும். காவல்துறையோட வச்சு எப்படி எக்ஸாம் பண்ணி வரணும்னு எனக்கு தெரியும். இல்லை நான் அடிக்க பயந்தவங்கள, எதுக்கே நான் பயந்தவங்கள. இப்போ நான் வாங்காத ஐடியே இல்லை, பார்க்காத போலீஸே இல்லை, பார்க்காத கமிஷனர் கிடையாது, பார்க்காத ஏசி கிடையாது, பார்க்காத டிசி கிடையாது. எல்லோரையும் பார்த்து தான் அமைதியாக வந்து உட்காந்துக்கிறேன். 6 வருஷமாக கேஸ் வாங்காமல் ஒரு கேஸ் எல்லாமே முடிச்சுட்டு அமைதியாக உட்காந்துக்கிறேன். புரியுதுங்களா? நல்லவனை வாழை விடுவோம். வாழை விட்டு 4 பேர் நல்லா இருந்தாங்கனாக்கா அந்த ஒரு இது உங்களுக்கு போகிறோம். 4 பேர் நல்லா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்க. அதை பற்றி கடவுள் பார்த்து போகிறதெல்லாம் 10 நாள் ஒரு 10 பேர் சொல்லியாகுதா அவனை அனுப்பிச்சி விடல் தப்பு இல்லை. அந்த வேலைலாம் நீங்கள் தான் செய்வீங்க, நாங்கள் செய்ய மாட்டோம். ஒரு உயிரை எடுக்கிறது எவ்வளோ பேர் பாவம் தரமா? அது கடவுளுக்கு கொடுத்த உயிர் கடவுள் தான் எடுக்கணும். அது எந்த ஒரு பொம்மானாலையும் முடியாது. 100 வயசு வரைக்கும் வாழணும் அந்த கடவுள் வந்து முடிவு பண்ணிட்டாருனாக்கா நீ 100 வயசு வரைக்கும் வாழ்வேன். ஆனால் நீங்கள் பண்ண துரோகத்துக்கு மக்களுக்கு, நீங்கள் பண்ண தப்பு அரசாங்கத்துக்கு பண்ண தப்பு, பண்ண ஊழலுக்கு, எங்கள் அம்மா பணத்தை கொள்ளச்சதுக்கு, எங்கள் அம்மா செத்தாங்க, அவங்க பணத்தை கொள்ளச்சதுக்கு 35 சர்வீஸு ரிட்டையர்ட் ஆகி பணம் வரல. உங்கள் ஆட்சியில் தான் அவங்க இறந்தாங்க. ரிட்டையர்டாக வந்து உங்கள் ஆட்சியில் தான். புரியுதா? அதனால தான் நான் சொல்கிறேன். 2019 ரிட்டையர்ட் ஆகினாங்க. 2019 1ஆம் மாதம் 4ஆம் தேதி ஜெயிலை விட்டு நான் வெளியே வரேன். பிஎஸ் போடுறதுனால அதோடு நான் ஜெயிலுக்கு போகிறது விட்டேன். அதுக்கப்புறம் நேரமாக கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். கடவுள்கிட்ட வேண்டி முட்டு போட்டு ஐதேன். காமிச்சார் நல்லா வெயில், இந்த வெயில போ அப்படின்னு. நானும் இன்னும் அந்த வெயில் தான் போயின்னுக்கிறேன். நீங்கள் பண்ண பாவத்துக்கு நான் என்ன அனுபவிக்க போகிறீங்களோ, நீங்கள் எவ்வளோ தான் கோடியாக கொடுத்தாலும் கடவுள் முடிவு பண்ணுறாரு பார். அந்த ஒரு முடிவு தான் மரணம் நிச்சயம் ஒரு நாள் உண்டு. ஒரு பாட்டு ஒன்று ஓட்டி காட்டுற பாட்டு தெரிஞ்சு, நிச்சயம் ஒரு நாள் மரணம் உண்டு, எப்போது வரமுன்னே தெரியாது, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இறைவன் போட்ட கணக்கு எப்போது மாறாது. பணத்தை பறித்தாலும் பரிவாரி கொடுத்தாலும் நரகமோ சுரகமோ பார்த்தவன் யாரடா. தலையில் தின்றாலும் தனிமையிலே வாழ்ந்தாலும் அரடி மண்ணுக்கு சுந்தோமடா, அரடி மண்ணுக்கு சுந்தோமடா. அதான் முடிச்சு.